யாருமே வரமாட்டேங்கிறாங்க. ஏன் வரமாட்டேங்கிறாங்க அப்படின்னா எல்லாம் இன்ஜினியர் ஆகணும் தான் முடிவு பண்ணுறாங்க. கேமரா பக்கம்னா அவர் கேள்வி கேட்டார், அவருக்கு பதில் சொல்லணும், உங்களுக்கு பதில் சொல்லணுங்க. அவர் கேட்டவர் அவர் தானே பார்க்கணும். நாளைக்கு வந்து அங்கே ஃபினான்ஸ் செக்ரட்டரி இருப்பார்ல, என்னது கிடையாது, ஃபினான்ஸ் வந்து அவங்களுக்கு. ஆனால் அதுக்கு வந்து உங்களுக்கு பதில் சொல்லிடுறேன். இல்லை உங்களுக்கு அதுக்கு பதில் சொல்கிறேன். என்ன கடன் சுமையெல்லாம் குறைக்கணும்னு அவசியமே இல்லை. ஃபர்ஸ்ட் கடன் சுமைன்னு யார் சொன்னா? தனிநபர் கடனையும் அரசு கடனையும் எல்லாரும் குழப்பிக்கவே கூடாது. தனிநபர் கடன்கிறது எப்படின்னா அவன் பொறுப்பு. அரசுங்கிறது என்ன தெரியுமா? அரசு வந்து ஒரு அமைப்பு. அந்த அமைப்பு என்ன ஆகுதுன்னா ஆள் மாறிட்டே இருக்கும், அமைப்பு மாறவே மாற. இப்பொழுது எதுக்கு எலிஜிபிள் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளுடைய ஜிஎஸ்டிக்குள்ள 28 விழுக்காடு வரைக்கும் நம்ம கடன் வச்சுக்கலாம். நம்ம இப்போ வைத்திருக்கக்கூடிய கடன் அளவு 26 விழுக்காடு. அதனால் கடன் ஏறுது அப்படின்னா ஜிஎஸ்டிபி ஏறுதுன்னா கடன் ஏறுது. எதெல்லாம் நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகள் இருக்குல்ல கான்ஸ்டியூஷன் படி, அதெல்லாம் வந்து நம்மள்ட்ட கொடுத்தாங்கன்னா நமக்கு அந்த பிரச்சனையே கிடையாது. எஜுகேஷனுக்குள்ள நம்ம கொடுக்கப்பட்டது. ஆனால் அவங்க என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னாக்கா பாதி கொடுப்போம், பாதி நாங்கள் கொடுக்குறோம். நீ உங்களுக்கு வேலையே இல்லை எஜுகேஷனை பற்றி. அவங்க ஸ்கூல் நடத்துறாங்களா எங்கேயாச்சும்? அவங்க ஸ்கூலே நடத்துறல, நம்ம ஸ்கூல் நடத்துறோம். ஆனால் செலவுக்கு அவங்க பணத்தை வச்சுக்கிட்டு என்ன செய்யறாங்க, நம்மளை பண்ணும்போது நெருக்கடி கொடுக்கும்போது நம்ம என்ன செஞ்சிருக்காங்க, நம்ம கடன் வாங்க வேண்டிய சூழல். இத்தனைக்கும் நடுவிலும் நம்ம என்ன செய்யலாம், என்ன செய்ய முடியாதுன்னு கேட்டிங்கன்னா இஷ்டம் போலலாம் கடன் வாங்கலாம் முடியும். அதுக்கு சட்டம் இருக்கிறது. சட்டத்தின் அனுமதி இல்லாமல் நீங்கள் பண்ண முடியாது. ஆர்பிஐனுடைய பர்மிஷன் இல்லாமல் நீங்கள் வாங்கவே முடியாது. ஒரு பைசா கூட வாங்க முடியாது. ஆர்பிஐ எதுபடி நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா அதுக்குண்டான சட்டம் இருக்குல்ல, அதுபடி தான் நடத்த முடியும். அதில் வந்து நம்ம சட்டத்துக்குள் தான் இருக்கும். அதனால தான் நம்மளால கடன் வாங்க முடியும். ஒரு குறிப்பிட்ட திட்டத்துக்கு அவங்க கொடுக்கலன்னு சொல்றாங்க, 2000 கொடுக்கலன்னு சரி நாங்கள் பண்ணிக்கலாம் நம்ம சொல்றோம். ஆமா, இனிமேல் சிலபஸ் எழுத முடியாது, இன்னும் பண்ண முடியாதுங்கிறதால திருப்பி நீங்க பழைய சிலபஸ் பிரிண்ட் பண்ணுங்கன்னு சொல்லிருக்காங்க. ஸோ இது வந்து இப்படி போயிட்டே இருந்ததுன்னா ஸ்டூடெண்ட்ஸ் அஃபெக்ட் ஆவாங்க சார். நம்பர் 1 ஒவ்வொரு கேள்வியே சொல்லுங்க. இப்போ இதுக்கு மட்டும் பதில் சொல்றேன். இப்போ எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா இது ஒரு சைட்ல சப்ளை சைட் ப்ராப்ளம் மட்டும் இல்லை, டிமாண்ட் சைட் ப்ராப்ளமும் இருக்குது. என்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா பாலிடெக்னிக்கு ஐடிஐ இருக்காங்களா, அத்தனை ஐடிஐ எத்தனை பாலிடெக்னிக் இருக்குது, யாருமே வரமாட்டேங்கிறாங்க. ஏன் வரமாட்டேங்கிறாங்க அப்படின்னா எல்லாம் இன்ஜினியர் ஆகணும் தான் முடிவு பண்ணுறாங்க. கேமரா பக்கம்னா அவர் கேள்வி கேட்டார், அவருக்கு பதில் சொல்லணும், உங்களுக்கு பதில் சொல்லணுங்க. அவர் கேட்டவர் அவர் தானே பார்க்கணும். நான் அப்போ அவங்க வந்து என்ன செய்யறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா நாங்கள் அங்கே போகிறோம், இங்கே வரமாட்டேங்கிறோம். அதனால அது ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. ஒன்று. இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா இவங்க வந்து என்ன எதிர்பார்க்குறாங்க இண்டஸ்ட்ரியிலனாக்கா, இண்டஸ்ட்ரியில் வந்து டெம்பரரி ஆட்கள் வச்சுக்கணும்னு எதிர்பார்க்குறாங்களே தவிர பர்மனெண்ட் ஆட்கள் வச்சுக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. அப்போ அது மாதிரி இருக்கும்போது என்ன செய்யறாங்க, அப்ரெண்டிஸாக வச்சுக்கிட்டு வேலையை ஓட்டுறதுங்கிற ஒரு பேட்டர்ன் இருக்குது. அதை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அது மாதிரி இருக்கும்போது இந்த பிரச்சனை எப்படி நம்ம அதை அணுகிறது? அப்போ எப்படி அணுகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா ஹை ஸ்கில் உள்ள ஆட்களாக இவங்களை மாற்றணும் அப்படின்னு சொன்னோம்னா தான் அவங்களுக்கு என்னன்னாக்கா இண்டஸ்ட்ரியால் அவாய்டே பண்ண முடியாது அவங்களுக்கு இருக்கிறது. இப்போ அதுக்கு தான் வந்து என்ன செய்கிறோம், இப்போ ஐடிஐயும் சரி இதுவும் சரி டாட்டாஸோட சேர்ந்து என்ன பண்ணிருக்கோம்னு கேட்டிங்கன்னாக்கா ரொம்ப ஹைலி மாடர்னைஸ்டாக பண்ணிடுறோம். கிட்ட ஒரு 4000 கோடி 5000 கோடி செலவு எல்லாம் அவங்க பண்ணுறாங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா லேட்டஸ்ட் மிஷினரிஸ், லேட்டஸ்ட் சிலபஸ் அவங்க கொண்டு வந்து எல்லாத்துக்கும் அவங்க ட்ரெயின் பண்ணுறாங்க. அப்படி பண்ணும்பொழுது அதுலேயும் ட்ரெயின் ஆகி வரோம். என்ன ஆகும் கேட்டிங்கன்னாக்கா 30 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மிஷினை வச்சு சொல்லி தரதை விட இப்போ லேட்டஸ்டாக இருக்க மிஷினை வச்சு சொல்லி கொடுத்தீங்கன்னாக்கா லேட்டஸ்டாக இருக்க ஃபேக்டரிக்கு போனாங்கன்னா அவங்களால ஈஸியாக போய் உள்ளே போக முடியும். அதை போய் பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது வந்து பல இடங்கள்ல இப்போ வந்து என்ன பண்ணுறாங்க கேட்டிங்கன்னா அது ஆரம்பிக்கப்பட்டு அது நடந்துகிட்டு இருக்கு. கடந்த 3 வருஷமா நடந்துகிட்டு இருக்கு. அதான் அதெல்லாம் நடந்துட்டு இருக்குன்றேன். இதெல்லாம் பண்ணி வரணும். நாளைக்கு வந்து அங்க ஃபினான்ஸ் செக்ரட்டரி இருப்பார்ல, என்னது கிடையாது, ஃபினான்ஸ் வந்து அவங்களுக்கு. ஆனா அதுக்கு வந்து உங்களுக்கு பதில் சொல்லிடுறேன். இல்ல உங்களுக்கு அதுக்கு பதில் சொல்றேன். என்ன கடன் சுமையெல்லாம் குறைக்கணும்னு அவசியமே இல்லை. ஃபர்ஸ்ட் கடன் சுமைன்னு யார் சொன்னா? என்னன்னு கேட்டீங்கன்னா கடன்ங்கிறது வந்து பட்ஜெட்னோட ஒரு ப்ராசஸ். அது பட்ஜெட் 4 காம்பனன்ட் இருக்கு. ஒன்று வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய ரெவென்யூ, இன்னொன்று வந்து யூனியன் கவர்மெண்ட்லேருந்து உங்களுக்கு கொடுக்குற ஷேர், 2வது ரெவென்யூ ஆச்சா. 3வது வந்து நீங்கள் வைத்திருக்கக்கூடிய நிறுவனங்கள், அதுக்கப்புறம் மற்ற அமைப்புகள் இருக்குல்ல, அதுலேருந்து வரக்கூடிய வருமானம். 4வது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னாக்கா கடன். இது 4 சேர்ந்தது தான் மொத்த ரெவென்யூங்கிறது உள்ளே வர்றது. அப்போது அதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா தனிநபர் கடனையும் அரசு கடனையும் எல்லாரும் குழப்பிக்கவே கூடாது. தனிநபர் கடன்கிறது எப்படின்னு கேட்டிங்கன்னா அவன் பொறுப்பு. அரசுங்கிறது என்ன தெரியுமா? அரசு வந்து ஒரு அமைப்பு. அந்த அமைப்பு என்ன ஆகுதுன்னா ஆள் மாறிட்டே இருக்கும், அமைப்பு மாறவே மாறாது. அதுக்கு என்ன செய்யறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா அதுக்கு சட்டத்திட்டங்கள் வச்சிருக்கோம். என்ன சட்டத்திட்டம் வச்சிருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா உன்னுடைய மாநிலத்தினுடைய உற்பத்தி மதிப்பு இவ்வளவு இருந்தால் அந்த மதிப்பில் இவ்வளவு வரைக்கும் நீங்கள் கடன் வாங்கிக் கொள்ளலாம் அப்படின்ட்டு. அந்த 15th ஃபினான்ஸ் கமிஷன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொரு ஆண்டுலையும் தமிழ்நாடு எவ்வளவு கடன் வாங்கலாம் ஜிஎஸ்டிபிலன்னு சொல்லியிருக்கு. அதற்கு கீழே தான் வாங்கிட்டு இருக்கோம். இப்பொழுது எதுக்கு எலிஜிபிள் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளுடைய ஜிஎஸ்டிபில 28 விழுக்காடு வரைக்கும் நம்ம கடன் வச்சுக்கலாம். நம்ம இப்போ வைத்திருக்கக்கூடிய கடன் அளவு 26 விழுக்காடு. அதனால் கடன் ஏறுது அப்படின்னா ஜிஎஸ்டிபி ஏறுதுன்னா கடன் ஏறும். ஒன்று, கடன் ஏன் வாங்க வேண்டிய அவசியம் வருகிறது அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா 2 விஷயத்தினால வருது. ஒன்று வந்து நம்மளுடைய செலவுகள் வந்து முதலீடுகளாக நம்ம பண்ணக்கூடிய செலவுகள்.
அவள் பண்ணும்போது இப்போ மெட்ரோவுக்கு நம்ம போடுறோம் அப்படின்னு சொன்னோம்னாக்கா கடன் வாங்கி தான் பண்ண வேண்டியிருக்கும். ஏன்னா 20,000 கோடி 30,000 கோடி 50,000 கோடி 65,000 கோடிக்கு போகுதுன்னு வச்சுங்க, கடன் வாங்காமல் அதை பண்ண முடியாது. அது வந்து அடுத்த 30 ஆண்டுகளில் கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி செலுத்த வேண்டிய ஒரு விஷயம். அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை உருவாக்குறதுக்காக அதை பண்ணுறோம். ஒன்று. ரெண்டாவது வந்து இதில் யூனியன் கவர்மெண்ட்டுக்கு நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைனால அவர்கள் நமக்கு உரியான ஷேரை தர்றது இல்லைங்கிறது இப்போ நடக்கிறது. பொதுவாக நடக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, டேக்ஸ் ஷேரிங்கில் இருக்கக்கூடிய சிக்கல்கள். அவங்க வந்து நமக்கு எவ்வளோ கொடுக்கணும் எவ்வளோ கொடுக்க வேண்டாங்கிறது. ரெண்டாவது, அது வந்து எதெல்லாம் நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகள் இருக்குல்ல கான்ஸ்டியூஷன் படி, அதெல்லாம் வந்து நம்மள்ட்ட கொடுத்துட்டாங்கன்னா நமக்கு அந்த பிரச்சனையே கிடையாது. இப்போ எஜுகேஷன் ஃபுல்லாக நமக்கு கொடுக்கப்பட்டது. ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கனாக்கா, பாதி கொடுப்போம் பாதி நாங்கள் கொடுக்குறோம். நீ உங்களுக்கு வேலையே இல்லை எஜுகேஷனை பற்றி. அவங்க ஸ்கூல் நடத்துகிறாங்களா எங்கேயாச்சும்? அவங்க ஸ்கூலே நடத்துறல, நம்ம ஸ்கூல் நடத்துகிறோம். ஆனால் செலவுக்கு அவங்க பணத்தை வச்சுக்கிட்டு என்ன செய்கிறாங்க அப்படின்னா, நம்மளை பண்ணும்போது நெருக்கடி கொடுக்கும்போது நம்ம என்ன செய்ய வேண்டியிருந்தாங்க, நம்ம கடன் வாங்க வேண்டிய சூழல் இருக்குது. இத்தனைக்கும் நடுவிலும் நம்ம என்ன செய்யலாம், என்ன செய்ய முடியாதுன்னு கேட்டிங்கன்னா, இஷ்டம் போலதான் கடன் வாங்கலாம் முடியவே முடியாது. அதுக்கு சட்டம் இருக்கிறது. சட்டத்தின் அனுமதி இல்லாமல் நீங்கள் பண்ண முடியாது. ஆர்பிஐனுடைய பர்மிஷன் இல்லாமல் நீங்கள் வாங்கவே முடியாது. ஒரு பைசா கூட வாங்க முடியாது. ஆர்பிஐ எதுபடி நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, அதுக்குண்டான சட்டம் இருக்குல்ல, அதுபடி தான் நடத்த முடியும். அதில் வந்து நம்ம சட்டத்துக்குள் தான் இருக்கும். அதனால தான் நம்மளால கடன் வாங்க முடியும். ஜிஎஸ்டிபியில் பெருசு நம்மளுக்கு, புரியுதா? நீங்க 2 கட்டிங்கல்ல, மற்றவங்களாம் கேட்கணும். ஒவ்வொரு துறைக்கும் ஒன்று இருக்கு. இப்போ எடுத்துக்காட்டு விவசாயத்துக்கு அப்படின்னு எடுத்துக்கிங்க, வேளாண் துறைன்னு எடுத்துக்கிங்க, சீசனல் கிராப் ரிப்போர்ட்னு ஒன்று இருக்கு இல்லையா? தொழில்துறை எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா ஆனுவல் சர்வே ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ்னு ஒன்று இருக்கு. ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் ஃபேமிலி ஹெல்த் சர்வேன்னு இருக்கு. ஒவ்வொன்றுக்கும் ஒரு தரவு இருக்கு. ஆனால் ஒரு தரவு கிடையாது, பல தரவுகள் அடிப்படையில் தான் இருக்க முடியும். சார், நீங்க ஜிடிபி தமிழ்நாட்டுடைய 27.22 லட்சம் கோடி ரூபாய் எட்டியது. அதுல பெயரளவு வளர்ச்சி 13.7%, உண்மையான வளர்ச்சி 8.3%. ரெண்டு வித்தியாசம் தெரியல அப்படிங்கிறீங்களா? அதுக்கு என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, ஒன்று வந்து நாமினல்னு சொல்றது, இன்னொன்று வந்து ரியல்னு சொல்றது. நாமினல்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்றைய விலைவாசி என்னவோ அது. இப்போ இந்த மைக் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இந்த மைக் வந்து இன்னைக்கு உற்பத்தி பண்ணியிருக்கோம் அப்படின்னு நான் சொன்னேன்னாக்கா, இது விலையை சேர்த்து தானே அதுக்கு மதிப்பு போட முடியும் இல்லையா? இப்போ இது போன வருஷத்தோட கம்பேர் பண்ணோம்னாக்கா, போன வருஷம் இந்த வருஷம் விலை இருக்கும்ல, அதை அட்ஜஸ்ட் பண்ணணும்ல, அப்போ தானே ரியலாக நடந்திருக்கு என்னங்கிறது தெரியும். அது ஃபர்ஸ்ட் 13 இருக்கிறது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்றைய விலைவாசி. அந்த 8 இருக்குல்ல, அதுதான் நிலைத்த விலைன்னு சொல்றது. ஏதோ ஒரு பேஸ் வச்சிருப்போம். என்ன பேஸ் வச்சிருக்கோம்னா, 5 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது என்ன விலையில இருந்ததுன்னா இது என்ன, அப்பதான் நிஜமா வளர்ந்துருக்குமா இல்லையான்னு தெரியும். இல்லாட்டி விலை ஏற ஏற என்ன ஆகும் கேட்டீங்கன்னாக்கா, பெரிய வீக்கமா தெரியும். அந்த நிஜமான வளர்ச்சியா இல்லையான்னு தெரியாது. எது நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதை எப்படி பார்க்குறோங்க, எவ்வளோ ரூபா வந்துடுறாங்க நாளைக்கு நிதி அறிக்கையை பார்த்தா தான் தெரியும். ஆனால் எப்படி இருக்குது நிலவரம் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா, நமக்கு எவ்வளவு வாங்கலாம்னு அனுமதிக்கப்பட்டிருக்கிறதோ அதை விட குறைவாக தான் வாங்கி கொண்டிருக்கிறோம். அதுதான் முக்கியமான பாயிண்ட். என்ன அமௌண்ட், அதாவது ஜிஎஸ்டிபி வந்து இப்போ அவர் பண்ணிச்சார்ல, அதில் நீங்கள் மொத்தமாக வாங்க வேண்டிய கடன் வந்து 28 விழுக்காடு இருக்கலாம். அது 26 வரைக்கும் தான் வாங்கியிருக்கோம். இது வரைக்கும் வாங்கியிருக்கிறத மொத்தமாக. நீங்க இனிமே கேள்வி இல்ல, அவங்களெல்லாம் கேட்டாதான் அவங்களுக்கு பதில் சொல்லிட்டு. இல்ல நீங்க சொல்லுங்க. நீங்க இல்ல 2 கேட்டீங்க. அதனால ஏற்படக்கூடிய பொருளாதார இழப்பீடுகளை எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஜிஎஸ்டி வருதுன்னு வச்சுங்களேன், ஜிஎஸ்டி கம்ப்ளை பண்ண முடியாமல் நிறைய பேர் விட்டுட்டு போவாங்க. ஒன்று. ரெண்டாவது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, ஜிஎஸ்டியை பொறுத்த வரைக்கும் அது வெறும் வரி கட்டுறது மட்டும் இல்லை, அது ஒரு செயின். அது அதில் யாராவது ஒருத்தர் ஒரு டிஃபால்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுங்க. இப்போ நான் இருக்கேன், டாக்டர்கிட்ட ஒரு சர்வீஸ் வாங்குறாங்கன்னு சொன்னாக்கா, நாங்கள் 2 பேருமே ஜிஎஸ்டிக்குள்ளே இருக்கோம்னு வச்சுங்களேன், இவரும் ஃபைல் பண்ணணும், நானும் ஃபைல் பண்ணணும். அப்போ தான் இந்த சிஸ்டம் என்ன ஆகும்னா கம்ப்ளீட் ஆகும். இப்போ இவர் டிஃபால்ட் பண்ணுறாருன்னு வச்சுங்க, நானும் மாட்டிக்குவேன். நான் டிஃபால்ட் பண்ணால் இவர் மாட்டிக்குவார். இப்போ அந்த மாதிரி மாட்டிக்கிட்ட கேஸ்லாம் அவ்வளோ இருக்குது. ஒன்று. இன்னொன்று வந்து என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, தொழில்நுட்பத்தினால இருக்கக்கூடிய மாற்றங்கள். இப்போ இன்னொரு விஷயம் சொல்கிறேங்க, ஒரு புள்ளிவரை என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இந்த குவிக் காமர்ஸ்னு சொல்கிறோம்ல, குவிக் காமர்ஸ்னா என்னது? ஃபோன் பண்ணிங்கன்னா 10 நிமிஷம் கொண்டாந்து கொடுக்குறாங்க ஜாமான். அது ஒன்று. ரெண்டாவது வந்து பெரிய அந்த வீட்டில் கொண்டாந்து ஜாமான் டெலிவரி பண்ணுறது. இதன் மூலமாக என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அவ்வளோ ஷாப்பிங் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களோட போட்டி போட முடியல. என்ன போட்டி போட முடியல? அவன்கிட்ட இருக்க பணத்தை வச்சுட்டு அவன் என்ன செய்யறான், ரொம்ப டிஸ்கவுண்ட் எக்கச்சமாக கொடுக்குறான். 20% 30%. டேக் ப்ரைஸ்லேயே 30% டிஸ்கவுண்ட் கொடுக்குறான். ஆனால் நடைமுறையில் இவங்களால என்ன செய்ய முடியாதுன்னு கேட்டிங்கன்னா, டேக் ப்ரைஸ்க்கு மேலே தான் வச்சு கொடுக்கணும்.
அப்பதான் நம்ம கடைக்கு வாடகை கொடுக்க முடியும், ஆளுக்கு சம்பளம் கொடுக்க முடியும். அவனுக்கு அதெல்லாம் கிடையாது. எங்க இருந்தோ பணம் வருது என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா எங்கேயோ கொண்டாந்து காசை கொட்டுறானுங்க. கொட்டி என்ன பண்றான்னா நாளைக்கு இந்த வந்து பெரிய தொழிலாயிடும், அதை நம்ம கேப்சர் பண்ணிட்டோம்னாக்கா நம்ம என்ன வேணாலும் வச்சு வித்துக்கலாம் அப்படின்ட்டு. அந்த வகையில இந்த போட்டி நடக்கும்போது என்ன கேட்டீங்கன்னா இதெல்லாம் நடக்குது. இதெல்லாம் வந்து ஒரு நம்ம இதை எப்படி எதிர்கொள்றதுன்னே தெரியல, எதிர்பார்க்கவும் முடியல. இப்ப அதனுடைய விளைவு தான் அது எல்லாமே. ஒரு பக்கம் டாக்ஸ் ரெஜிம் ஒன்று, இன்னொன்று வந்து தொழில்நுட்பத்தில் கூடிய மாற்றங்கள். மூணாவது வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா ஒரு இந்த தொழில்நுட்பத்துக்கு தகுந்த மாதிரி தங்களை மாத்திக்கிறதுன்னு வேலை வாய்ப்புக்கு மட்டும் இல்லை, தொழிலுக்குமே அது தேவைப்படுது. அதுல உங்களால ஃபிட் ஆகும். இப்போ கார் மேனுஃபேக்சரிங் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுங்களேன், கார் மேனுஃபேக்சரிங் வந்து முன்னாடி செய்துட்டு இருந்த பாகங்கள்லாம் இப்போ பாதி தேவையில்லைங்கிறாங்க. அது மாதிரி ஆயிடுச்சு. முன்னாடி வந்து காருங்கிறது வந்து ஒரு மெக்கானிக்கல் டிவைஸா இருந்தது, இப்போ பாதி எலக்ட்ரானிக்ஸ் ஆயிடுச்சு. அப்போ அதுல உற்பத்தியில ஏற்கனவே பண்ணிட்டு இருந்தான் பார்த்தீங்களா, அவனுக்குலாம் இப்போ அதுல வேலை இருக்காது. அதுக்கு பதிலாக அவன் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா அந்த எலக்ட்ரானிக்ஸா அது மாதிரி அவன் எலக்ட்ரானிக்ஸா மாறிட்டான்னா தான் அதுக்குள்ள இருக்க முடியும். அதுதான் நடந்துட்டு இருக்கு. சார் ஜிடிபி ப்ரொஜெக்ஷன்ஸ் நீங்க கொடுத்துருக்கீங்க சார் 2025-26 ஃபினான்ஷியல் இயருக்கு எல்லா எக்கனாமிக் சர்வேலையும் கொடுப்பாங்க, ஹைலைட்ஸ்ல நீங்க கொடுத்து அதை எஸ்டிமேட் பண்ணிருக்கீங்களா? முதல் கேள்வி. ரெண்டாவது கேள்வி என்னன்னா, இப்போ நீங்க வந்து குளோபல் சப்ளை செயின் இந்த மாதிரி ட்ரேட் வார் பேசுறீங்க, ஏஐனால இருக்கக்கூடிய சர்வீஸ் செக்டார் டிஸ்ரப்ஷன், இதோட இம்பாக்ட் ஏதோ அசஸ் பண்ணிருக்கோம் தமிழ்நாடு கவர்மெண்ட்? இல்ல அசஸ்ல அதை நாங்கள் தேடி தேடி பார்த்தோம், யாராலையும் அதை சொல்லவே முடியல என்ன நடக்குதுன்னு. ஏஐ வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா அமெரிக்காலே நான் சொல்ல முடியல. ஆளுக்கு ஒன்று சொல்றான். என்ன சொல்றான்னா ஒருத்தன் சொல்றான் வேலை வாய்ப்பே போகாதுங்கிறான், வேலை வாய்ப்பு போனுச்சுனாக்கா அல்டர்னேட்டா வேலை வாய்ப்பு உருவாகுங்கிறான். இப்போ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்ன சொல்றாங்கன்னாக்கா கம்ப்யூட்டர் ஃபர்ஸ்ட் வந்த பொழுது எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னாக்கா பெருமளவில் வேலை வாய்ப்பு போகும். ஆனா யாரும் என்ன எதிர்பார்க்கலன்னா கம்ப்யூட்டர் தானாவே செய்யாது இந்த வேலையும், கம்ப்யூட்டர் அந்த வேலையை செய்ய வைக்கணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு சொல்லணும் என்ன செய்யணும். அது போல ஏஐக்கு வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா ஏஐ தானாவே செய்யாது, ஏஐட்ட வேலை வாங்குறதுங்கிறது ஒரு பெரிய வேலையாகும் அப்படிங்கிறது ரெண்டு விதமான ஒப்பீனியன் இருக்கு. அப்போ ஆனா ஒரு விஷயம் மட்டும் என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ரெப்பிட்டேட்டிவா எந்த வேலையெல்லாம் நடக்கிறதோ அந்த வேலையெல்லாம் பெரிய அளவில் இழப்பு ஏற்படும் அப்படின்ட்டு. அதுக்கு எப்படி தயாராகிறது அப்படிங்கிறது குறித்து இன்னைக்கு காலையில பேசியிருக்கோம். அது குறித்து இன்னும் வந்து டீட்டெயிலாக அதை ஒர்க் அவுட் பண்ணணுங்கிற இதுக்குன்னு சொல்லியிருக்கோம். ஃபார்மர் கவர்னர் ரகுராம் ராஜன் எம்பசைஸ் பண்ணிருக்கும்போது சர்வீஸ் லெட் எக்கானமி, ஹையர் ஜாப் கிரியேஷன் இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்கா பண்ணிருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது ரெக்கமெண்டேஷன் ஹவு டு டூ கோ அபவுட் இட் அந்த மாதிரி ஏதாவது ரெக்கமெண்டேஷன்? நாலேஜ் எக்கானமியா மாறணும், மேனுஃபேக்சரிங் மேனுஃபேக்சரிங் விட்டுறக்கூடாது, அதே சமயத்தில் நாலேஜ் எக்கானமியா மாறணும் அப்படிங்கிறது. நாலேஜ் எக்கானமியா மாறுறதுல வந்து ரொம்ப பிரைம் ஃபோக்கஸா என்ன சொல்றோம் அப்படின்னாக்கா ஏஐ தான் வந்து என்ன செய்ய போகுதுன்னு நமக்கு தெரியல, அதனால அதுல வந்து நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணலாம். இல்ல பண்ணல இந்த காரணங்களால தான் என்னன்னு தெரியும், என்ன பண்ண போகுதுன்னு தெரியாம. ஸ்டேபிளா இருக்கும்போது பண்ணலாம், அன்ஸ்டேபிளா இருக்கும்போது பண்ண முடியும். ஒண்ணு. ரெண்டாவது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த கிளைமேட் சேஞ்ச் வந்து நம்மளால எதுவுமே சொல்ல முடியும். அக்ரிகல்ச்சர் இவ்வளவு வரும்னு சொன்னோம்னு வச்சுக்கோங்க, நாளைக்கு வருமானு தெரியாது. மழை இப்ப பெய்யுது என்ன பாருங்க, நேற்று 19 சென்டிமீட்டர் 10 சென்டிமீட்டர் எல்லாம் பெய்யுது. மார்ச்ல எங்கேயா பெய்யுமா அது மாதிரி? கிளைமேட் சேஞ்ச் பொறுத்த வரைக்கும் இதுல வந்து அக்ரிகல்ச்சர் செக்டாரை பத்தி நீங்க சொல்லிருக்கீங்க, ஆனா ஹெல்த் செக்டார்ல ஒரு மிகப்பெரிய அது ஒரு மார்ஜினல் கிரியேட் பண்ணுவோம். இப்போ வந்து நீங்க கொசு உற்பத்தி இல்லைன்னா அதுக்குரிய எந்த பொருளாதார ஹெல்த் செக்டார் எவ்வளவு கிரியேட் பண்ணுவோம், அதான் நம்ம எப்படி. அதாவது ஹீட் மிட்டிகேஷன் ஸ்ட்ராட்டஜின்னு ஒன்று ஒர்க் அவுட் பண்ணி தனியாக கொடுத்துருக்கோம், அது இதில் கொடுக்கல. ரைட்டா? போன தடவை நான் வந்து ஆய்வறிக்கையெல்லாம் வந்து முதலமைச்சர்கிட்ட கொடுக்கும்பொழுது அதில் 2 அறிக்கைகள் கொடுத்துருக்கோம். ஒன்று வந்து எப்படின்னாக்கா எப்படி வந்து இந்த வெப்பத்தை எதிர்கொள்வது அப்படிங்கிறது. வெப்பத்தை எதிர்கொள்வதற்கு வந்து பல ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கு. அதனுடைய அடிப்படையில் அந்த அறிக்கையினுடைய அடிப்படையில் தான் என்ன பண்ணிருக்காங்கன்னா ஸ்டேட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்ல இப்போ வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னாக்கா வெப்பம்ங்கிறது ஒரு டிசாஸ்டர்னு அறிவிச்சிருக்காங்க. அது பார்த்தீங்களா அந்த கான்ஃபரன்ஸ் சொல்லியிருப்பாங்க. அது ஒன்று. ரெண்டாவது வந்து இப்போ பல துறைகளையும் அவங்க என்ன பண்ணிருக்காங்க, நாங்கள் என்னென்னாலும் செய்யணும்னு சொல்லியிருந்தோமோ அதற்காக அவங்க என்ன செஞ்சிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா பல துறைகளையும் அவங்க உட்கார வச்சு யார் என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறதையும் வந்து அவங்க பேசிட்டு இருக்காங்க. தொழில்துறையை பொறுத்த வரைக்கும் தொழில்துறை முதலீடுகள் வந்து எந்த அளவுக்கு அதெல்லாம் நாளைக்கு. தொழில்துறை வளர்ச்சியை பொறுத்த வரைக்கும் வர்த்தக கடன்கள் நமக்கு முக்கிய இதாக பார்க்கப்படுது. அந்த வர்த்தக கடன் வர்த்தக கடன் வந்து தமிழ்நாட்டில் வந்து இந்தியாவிலேயே மிக முன்னணி மாநிலமாக இருக்கு. மிகப்பெரிய அளவில் வர்த்தக கடன் வந்து கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மாநிலமா இருக்கு. அதுவும் குறிப்பாக பெண் தொழில் முனைவர்கள் இருக்காங்கல்ல, அவர்கள் இந்தியாவிலே அதிகமான பெண் தொழில் முனைவர்களுக்கு வந்து கிடைத்திருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் தான் இருக்கு. அது 2 தான் முக்கியமான புள்ளிகள். எப்படி வந்து நம்ம போட்டது என்ன பிளான் போட்டிருக்கோமோ அதை பத்தி நடந்துட்டு தமிழ்நாடு தான் அந்த மக்கள் திட்டங்களை லார்ஜர் ப்ரோக்ராம்ஸா பண்ணிட்டு குறிப்பா மகளிர் உரிமை தொகை, உமன் அப்புறம் காலேஜ் இந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் தமிழ்நாட்டுடைய வளர்ச்சி எந்த வகையில கை கொடுக்குது? இப்படி மொத்தமாலும் சொல்ல முடியுமா? தனித்தனியா தான் பார்க்கணும். எப்படி பார்க்கணும் அப்படின்னாக்கா காலேஜ் 20 வந்து
பிள்ளைங்க வந்து ஆர்வமாக பள்ளிக்கூடத்துக்கு வராங்கன்னா அதோட இம்பாக்ட் 10 வருஷம் கழிச்சு தான் தெரியும் இல்லையா? இப்போதான் 1ஆம் கிளாஸ் போயிட்டு இருக்கு. அது பொருளாதாரத்தை எப்படி பாதிக்குன்னா எப்படி பதில் சொல்றது? நீங்க என்ன நினைக்கிறீங்க அதை பத்தி? அதான் இருங்க ஒரு நிமிஷம், நீங்க சொல்லுங்க. காலநிலை மாற்றம் பத்தி சொல்லியிருக்கேன், அது கவனமா கவனிக்கணும்னு சொல்லியிருக்கீங்க. காலநிலை மாற்றத்தால பெரிய ஒரு பாதிப்புகள் வந்து விவசாயம் பெருசா பாதிக்கும். இப்போ மத்திய அரசு வந்து மறுபடியும் ஃபண்ட்ஸ் வந்து சரியா வரணும், அதனால ஏதாவது கிடைச்சிருக்கோமா? அந்த ஃபண்ட்ஸ் சரியா வரணும், அது எப்படி? இப்போ காலநிலை மாற்றத்தினால வரக்கூடிய பேரழிவுகளை சமாளிக்கிறதுக்கு தான் வந்து என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா கிராப் இன்சூரன்ஸ் பண்ணுறோம். கிராப் இன்சூரன்ஸை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, அவங்க 49 விழுக்காடு கொடுக்குறாங்க, நம்ம 49 விழுக்காடு கொடுக்குறோம். இன்சூரன்ஸ் ப்ரீமியத்தை பொறுத்த வரைக்கும் 2 விழுக்காடு மட்டும் யார் பே பண்ணுறாங்கனாக்கா விவசாயிகள் பே பண்ணுறாங்க. ஆனால் அதில் ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எல்லாரும் வந்து தவிர என்ன புரிஞ்சுக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, கிராப் இன்சூரன்ஸ் வந்து அவுட்புட் என்ன டேமேஜ் ஆயிருக்குங்கிறத பற்றி கவலை கிடையாது. அதை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இன்புட் என்ன போட்டிருக்காங்களே அதை காம்பன்சேட் பண்ணுறது மட்டும்தான் கிராப் இன்சூரனுடைய கான்செப்டே. சரியா? அப்போது உங்களுக்கு மொத்தம் வந்து ஒரு ஏக்கர் கல்டிவேட் பண்ணுறதுக்கு 20,000 ரூபாய் ஆயிருக்கு, 25,000 ஆயிருக்கு அப்படின்னு சொன்னோம்னாக்கா அந்த 20,000 25,000 தான் காம்பன்சேட் பண்ணுவோம். நாங்கள் வந்து அதை விற்று நாங்கள் 1.5 லட்ச ரூபா சம்பாதிச்சிட்டு போனாக்கா அதை காம்பன்சேட் பண்ண மாட்டோம். இந்த கான்செப்ட் அதுதான் இன்சூரன்ஸ் கான்செப்ட். அதுதான் இப்போ நடைமுறையில் இருக்கிறது. ஒன்று. ரெண்டாவது என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இப்போ வந்து முன்னாடிலாம் வந்து ஒரு டேட்டாலாம் சரியான முறையில் நம்மள்கிட்ட வந்து ஒன்றும் இல்லாதனால கிளைம்ஸ்லாம் வந்து கண்ணாப்பினான்னு இருந்தது. இப்போ அதனால என்ன பண்ணிட்டாங்கனாக்கா, இப்போ இன்சூரன்ஸ் எப்படி அதை சர்வே பண்ணணும், அதனுடைய மெத்தடு, அது எல்லாத்தையும் வந்து டைட்டன் பண்ணிட்டாங்க யூனியன் கவர்மெண்ட்ல. அதனால பண்ணதுனால இப்போ என்ன ஆயிருக்கு அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, சரி உண்மையான டேமேஜஸ் எங்கே நடந்திருக்கு, அதில் என்ன ஸ்டேஜில் இருக்குது, 30% மேலே டேமேஜ் தான் ஃபுல் காம்பன்சேஷன் கொடுப்பாங்க. அதுவும் வந்து யார் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, டிசாஸ்டர்லேருந்து அவங்க சொன்னால் தான் அதை கொடுக்க முடியும். அந்த மாதிரி எல்லா கண்டிஷனும் சேர்ந்து தான் இப்போ அந்த இன்சூரன்ஸ் நடந்து கொண்டிருக்கிறது. ரெண்டாவது வந்து கிளைமேட் ரிசைலண்ட் அப்படின்னு நீங்கள் சொல்கிறதுக்கு உண்டான பதில் அப்படின்னு சொன்னோம்னாக்கா, எல்லாத்தையும் நம்மளால் யோசிச்சு எல்லாத்தையும் நம்மளால் செய்ய முடியுமான்னு நமக்கு தெரியல. சில இதெல்லாம் யோசிச்சு நம்ம செய்யறோம். இப்போ எடுத்துக்காட்டாக என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு விஷயம் கடல் மட்டம் உயருங்கிறத சொல்றாங்க. கடல் மட்டம் உயரும் போது நம்முடைய முகத்துவார பகுதியெல்லாம் இருக்குல்ல, இந்த முகத்துவார பகுதியெல்லாம் என்னன்னா கடல் நீர் வந்து உள்ள வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. உள்ள வரனா எவ்வளவு தூரத்துக்கு வரும்னு கேட்டீங்கன்னா 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் வரைக்கும் வந்துடும் தண்ணி உள்ள. 3 அடி 4 அடி ஏறிச்சுன்னா உள்ள அது வர வந்தோன்னா அவ்வளோ ஏரியாவும் அந்த கோஸ்டல் ஏரியா எல்லாம் உப்பு நீர் இடம். உப்பு நீர் இருந்துச்சுன்னா குடிக்கிறதுக்கே தண்ணி இருக்கு. இப்போ அதுக்காக என்ன பண்ணிருக்காங்க கேட்டீங்கன்னாக்கா, ஆசிய வளர்ச்சி வங்கிலேருந்து ஒரு அந்த இவங்கள்ட்ட அவங்கள்ட்ட வந்து கடன் பெற்று நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கோஸ்டில் இருக்கக்கூடிய எல்லா முகத்துவார பகுதியிலையும் என்ன பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னாக்கா, 3 அடியே 4 அடி உயரம் அப்படின்னு சொன்னால் 5 அடிக்கு என்ன பண்ணியிருக்கோம் கேட்டீங்கன்னாக்கா, எல்லா இடமும் இது கட்டிருக்காங்க, ஷட்டர்ஸ் கட்டி. இப்போ எப்படின்னா தண்ணி உயரத்துக்கு அப்படின்னு சொன்னால் க்ளோஸ் பண்ணிடலாம், என்ன கடல் நீர் உள்ளே வராத அளவுக்கு. அந்த மாதிரி பண்ணதனுடைய விளைவு என்ன ஆச்சு அப்படின்னு எங்கெல்லாம் ஏற்கனவே உப்பு நீர் ஆயிருந்ததோ அந்த நீரில் 2 வருஷத்தில் என்ன ஆயிருக்கு அப்படின்னு எல்லாம் நல்ல நீராக மாறி இருக்கு. இப்போ அந்த மாதிரி முன்னெச்சரிக்கை நடவடிக்கைலாம் நம்மளால செய்ய முடியுது. இப்போ அது மாதிரி பல முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்க வேண்டியிருக்கு. எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, இப்போ அதீதமான மழை பொழிவு இருக்கு அப்படின்னு சொன்னோம்னா நம்மளுடைய இது இருக்குல்ல, வெள்ள நீர் எடுத்துட்டு போற கால்வாய்கள் அதனுடைய டயமீட்டர்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் போதுமான அளவுக்கு இல்லை. சில இடங்கள்லாம் பழசு இருக்கு, சில புதுசு இருக்கு. டாக்டர் நீங்க சொல்லுங்க, நீங்க உங்க இதுல நடக்கிறது 1000 ஆக்சுவலா வந்து இந்த ஸ்டார்ம் வாட்டர் ட்ரெயினோட எஸ்டிமேஷன் வந்து 35 to 40 சென்டிமீட்டர்ஸ் மேல ரெயின் பண்ணாங்க. அதுக்கு ஈக்குவலண்டான ஸ்டார்ம் வாட்டர் ட்ரெயின் நம்ம பாதி ரோடு வரைக்கும் போட வேண்டிய நிலைமை. பிளஸ் அந்த வால்யூம் ஆஃப் வாட்டர் ஒரு கிளவுட் பர்ஸ்ட் ஷாட்ஸ் அடிக்குது வச்சுங்களேன். அப்போ வந்து ஓவர்பிளம் ஆகி ஓவர்ஃப்ளோ ஆகி சர்ப்ளஸ் ஆகி ட்ரெயின்ஸ் வந்து கெனால் போகணும், கெனால் வந்து ரிவர்ல சேரும். இப்போ ஷவர்ஸ் வந்து கடல்ல அடிச்சது வச்சுங்களேன், வாட்டர் லெவல் கடலே ஏறிடும். அப்போ கேரிங் கெப்பாசிட்டி ஓவர்ஃப்ளோ ஆகி சர்ப்ளஸ் ஆகிடும். ஸோ சார் சொல்ற மாதிரி இந்த ப்ரெடிக்ஷன் மாடல் இன் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் வந்து நம்ம கண்ட்ரோலபிள் ஃபேக்டர்ஸ், நான் கண்ட்ரோலபிள் ஃபேக்டர்ஸ், இந்த மாதிரி எக்கனாமிக் சர்வே எல்லாமே நம்மளால் கண்ட்ரோலபிள் ஃபேக்டர்ஸை கரெக்டாக எஸ்டிமேட் பண்ணி சொல்லிடலாம். அன்கண்ட்ரோலபிள் ஃபேக்டர்ஸ் வந்து நம்மளால் எஸ்டிமேட்டும் ப்ரொஜெக்ஷன் பண்ணுறதுக்கான விஷயம்னால தான் அவர் சொன்ன அந்த ப்ரொஜெக்ஷன்ஸு, அவர் கேட்ட ப்ரொஜெக்ஷன்ஸ் ஆன கொஸ்டின், நீங்கள் சொல்கிற ஆன்சர், அப்புறம் ஹெல்த் இம்பாக்ட் எல்லாமே நான் கண்ட்ரோலபிள் ஃபேக்டர்ஸாக இருக்குது. முக்கியமாக சுகாதாரத்திலையும் சரி பேரிடரும் சரி நம்ம கண்ட்ரோல் பண்ண ஃபேக்டர்ஸ் வந்து குவான்டிஃபை பண்ணுறது கஷ்டம். சார் ஒன் செகண்ட் சார், கவர்மெண்ட் செக்டர்ஸ்ல மோர் தென் 4 lakh ஜாப் வந்து வேகன்சியா இருக்குன்றது கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் உடைய ஒரு இன்ஃபர்மேஷனா இருக்கு. இது எந்த வகையிலயாவது இப்போ கவர்மெண்ட் நிறைய சர்வீஸ் பீப்புளுக்கு நிறைய கொடுக்குறாங்க, இது ஏதாவது அஃபெக்ட் ஆயிருக்கு? அந்த 4 லட்சம் பேர் வேகன்சி கவர்மெண்ட் ஜாப் வேகன்ட்ங்கிறதுனால ஏதாவது மக்களுக்கு அஃபெக்ட் ஆயிருக்கா, இல்ல எந்த தொய்வும் இல்லாம எல்லா சர்வீஸும் மக்களுக்கு கிடைச்சிருக்கா? மக்கள் தான் சொல்லணும். ஏன்னு கேட்டீங்கன்னா நாங்கள் உட்காந்து சொன்னேன்னு நான் எல்லாம் நல்லா இருக்குன்னு சொன்னேன். இல்லை நீங்கள் நிறைய கேட்டீங்க, அவங்க தான் கேட்டாங்க. அதாவது சென்னை, செங்கல்பட்டு,
பழைய செங்கல்பட்டு இருக்குல்ல, அதாவது திருவள்ளூர், காஞ்சிபுரம், அதுக்கப்புறம் அப்படியே போனீங்கன்னா இந்த நார்த்தன் பெல்ட்னு சொல்கிறீங்க கோயம்புத்தூர் வரைக்கும், அதெல்லாம் நல்லாயிருக்கும். அதை விட்டிங்கனாக்கா ரொம்ப மோசமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா டெல்டா, பழைய டெல்டா, அதுவும் அதை ஒட்டி இருக்கக்கூடிய அரியலூர், பெரம்பலூர், அது அப்புறம் தெற்க போனீங்கன்னாக்கா சிவகங்கை, ராமநாதபுரம், அதெல்லாம் இதாக இருக்கும். இதுதான் வந்து பேக்வர்ட் ரீஜன் நம்ம இது பண்ணியிருக்கிறது. இப்போ அதனால தான் தொழில் தொடங்கும் பொழுது என்ன செய்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இந்த பகுதியில் வந்து தொழில்கள் தொடங்கப்பட வேணும் அப்படின்னு சொல்லிட்டு போன வருஷம் வந்து பெரம்பலூரில் வந்து நான் லெதர் ஃபுட்வேர் ஒரு ஃபேக்ட்ரி ஆரம்பிச்சது. இப்போ அடுத்தது வந்து ஜெயங்கொண்டத்தில் ஆரம்பிச்சிருக்காங்க. அடுத்தது இன்னும் புதிதாக டெல்டா பகுதியில் இன்னும் 3-4 இடங்களில் வந்து அது மாதிரி தொழில்கள் தொடங்கப்படுறதுக்கு இருக்குது. இது அல்லாது விருதுநகரில் வந்து பெரிய அளவில் வந்து ஒரு டெக்ஸ்டைல் பார்க் ஒன்று வந்துட்டு இருக்கு. தூத்துக்குடி வந்து பெரிய அளவில் ஒரு அட்ராக்ஷன் ஆகிட்டு இருக்கு. எப்படின்னு கேட்டிங்கனாக்கா, பெரிய நிறுவனங்கள் வந்து இப்போ வின்ஃபாஸ்ட்லாம் இப்போ அவங்க வந்து தூத்துக்குடி தேர்ந்தெடுக்கிறதுக்கு காரணமே என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த போர்ட்டும் அந்த ரோடும் தான். இப்போ அதுபோல் வந்து பெரிய நிறுவனங்கள் நிறைய பேர் வந்து இப்போ அங்கே வருவதற்கு ஆர்வமாக இருக்கிறார்கள். அது குறித்து பேச்சுவார்த்தைகள்லாம் நடந்து கொண்டு இருக்கிறது. இப்போ அதெல்லாம் வரும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஏற்கனவே நம்ம திட்டமிட்ட மாதிரி சொல்லிட்டு இருக்க மாதிரி வளர்ச்சி வந்து என்ன ஆகுதுனாக்கா நிறைய உள்ளே போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. அது இப்போ அதுவும் அந்த நான் லெதர் ஃபுட்வேர்லாம் நமக்கு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு யூனிட்டை பார்த்தீங்கன்னாக்கா அவங்களே கிட்டத்தட்ட 30,000 பேர் 40,000 பேர் வேலை கொடுப்பாங்க ஒரே இடத்துல. அதுவும் பெண்களுக்கு, பெருமளவில் பெண்களுக்கு. அதுக்கு சிறந்த எடுத்துக்காட்டு வேணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, செய்யாரில் ஃபஸ்ட்டு நம்ம போடும்போது சொன்னது 15,000 பேர் கொடுப்போம் நாங்கள். இப்போ கிட்டத்தட்ட 35,000 பேர் 40,000 பேர் வச்சுருக்காங்க. அதே மாதிரி டாடா எலக்ட்ரானிக்ஸ் வந்து இப்போ அங்கே ஆரம்பிச்சிருக்காங்க புதுசாக. 45,000 பேர், 50,000 பேர் பெண்கள். ஆமாம், ஒரே இடத்துல. அந்த மாதிரி வந்து நம்மளால கேட்டர் பண்ண முடியாது போட்டு, அந்த அளவுக்கு வந்து அந்த வாய்ப்புகள் வந்து கொண்டு இருக்கிறது. அது வந்து இப்போ அதெல்லாம் அங்கே நான் இப்போ கொண்டு போகணும் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். முதல்ல ரொம்ப அன்அட்ராக்டிவாக தெரிஞ்சதெல்லாம் இப்போ வந்து பெருமளவில் அட்ராக்டிவாக ஆகிட்டு இருக்கு. எடுத்துக்காட்டு வந்து இப்போ ரொம்ப வருஷம் வந்து நம்ம கங்கை கொண்டானில் இருக்கக்கூடிய எஸ்டேட், இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் வந்து கிட்டத்தட்ட 5,000 ஏக்கர் நம்ம போட்டது திருநெல்வேலி பக்கத்தில். 10 ஆண்டுகள் வந்து யாருமே கேட்கறதுக்கு ஆள் இல்லாமல் இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு ஏகப்பட்ட டிமாண்ட் வந்துருக்கு. அந்த மாதிரி பல இடங்களில் வந்து இப்போ தொழில் தொடங்குவதற்கு பெரிய அளவில் ஒரு ஆர்வம் இருக்கிறது. அங்கே போகிறதுக்கு ரெடியாக இருக்காங்க. 2021-22 வளர்ச்சி 8 and 8 அப்போ சொல்லிருக்கீங்க. 2021-22 ஃபைனான்சியல் இயர் வந்து தமிழ்நாட்டோட வளர்ச்சி 8 and 8%, 8% அப்போ சொல்லிருக்கீங்க. இப்போ தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து 2030 1 trillion எக்கானமி பிளான் பண்ணிருக்காரு. அதுக்கு கொண்டும் போது இன்னும் ஒரு 5 வருஷம் தான் இருக்கு. அதுக்குள்ள வளர்ச்சி வந்து 5 வருஷம் எவ்வளவு பர்சன்டேஜ் இருக்கு? 12 வந்து நல்லா போய் தொட முடியும். இப்போ நீங்க சொல்றபடி நீங்க அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் தமிழ்நாடு ஓன் ரெவன்யூ, இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் வரல அந்த நம்மளுடைய ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த கிராண்ட் எல்லாமே நிப்பாட்டுறாங்க. அப்படின்ற போது ஃபுல் அண்ட் ஃபுல்லாங்க நிறுத்திட்டாங்க. கேள்வி கேட்கும்போது கரெக்டாக கேட்கணும். ஃபுல் அண்ட் ஃபுல் நிறுத்திட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட திட்டத்துக்கு அவங்க கொடுக்கலன்னு சொல்றாங்க. 2,000 கொடுக்கலன்னு சரி நாங்கள் பண்ணிக்கிறோம் நம்ம சொல்றோம். ஆமாம் ஆமாம். அப்படின்ற போது நம்ம ஓன் சோர்ஸ் ரெவன்யூ நம்ம இன்க்ரீஸ் பண்ண வேண்டியது முக்கிய இதா இருக்கு. அந்த ஓன் சோர்ஸ் ரெவன்யூ வந்து எப்படி இன்க்ரீஸ் ஆகுது? ரிஜிஸ்ட்ரேஷனோ இல்ல மற்ற ஜிஎஸ்டியோ இல்ல வந்து கமர்ஷியல் டாக்ஸ் இந்த ரெவன்யூ வந்து எப்படி இன்க்ரீஸ் ஆயிருக்கு? வளர்ச்சி அதிகமாக இது எல்லாமே தானா அதிகமாகும். என்னென்னா ஜிஎஸ்டி வந்து என்னன்னு கேட்டிங்கனாக்கா ஒரு எக்ஸ்பெண்டிச்சர் டேக்ஸ் தானே இல்லையா? வருமானம் மக்களுக்கு அதிகமாக இருக்குது. இப்போ அவருக்கு ஒரு கேள்வி கேட்டார், தனிநபர் வருமானம் எப்படி இருக்குன்ட்டு. இந்தியாவில் ₹1 இருக்குனாக்கா தமிழ்நாடு 170 இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா நிறைய பேர் செலவு பண்ணுவோம். இப்போ அதனால தான் வந்து ஜிஎஸ்டி கலெக்ஷன் வந்து யூபி தமிழ்நாடையும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க. பர் கேபிட்டா நான் தனிநபர் எவ்வளோ செலுத்துறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா யூபியில் செலுத்துறதுடைய அளவோட 4 பங்கு இருக்கும் தமிழ்நாட்டில். ஏன்னா இங்கே பணம் இருக்கும், நிறைய செலவு பண்ணுறது, நிறைய செலவு பண்ணுவாங்க. அதெல்லாம் உண்மை ஜிஎஸ்டி தானாகவே ஏறிக்கிட்டு